ஊலலா. என்ன பண்ற? தம்பி, நீ இங்கே விளையாண்டுரு, நான் போய் கணக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் தினம் கணக்கு பார்த்துனேங்கிறேன். 2 சமோசா காணாம போது கணக்குலேயே வரமாட்டேந்தே. இந்த சமோசா காசத்து போய் இவன் என்னதான் பண்ண போறானுங்களே தெரியலையே. இன்னைக்கு சமோசாலாம் வந்து கணக்கு பார்ப்பேன். எவனா இருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருவேன். தம்பி கொஞ்சம் வந்து உட்கார்றா. சமோசாவை தேடுறீங்க? சமோசா நானும் தினம் கடைக்கு வரேன், தினம் கணக்கு பார்க்குறேன். ஆனால் எவன் எடுக்கான்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஓனர் கல்யாணம் நிற்காம வெளியே நிற்கிறீங்க? நீ வேற போயா. ஓகே, எவன் தேடி இருப்பான்? யாருன்னு சந்தேகப்படுறது? யாரை போய் கேட்குறது? என்ன சொன்னீங்க? நானே டெய்லி 2 சமோசா காணாம வரும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். சமோசாவை காணோமா? என்ன இந்த பண்றான்? கேஸை நான் ஹேண்டில் பண்ணாமா? என்ன கேஸு? சமோசா காணாம போட்ட கேஸ். சமோசாக்கெல்லாம் நான் கேஸ் கொடுப்பானா? உங்களுக்கு புரியல. இன்றைக்கி சமோசா காணாம போகும், நாளைக்கு வடை காணாம போகும், அடுத்த நாள் பிரெட் ஆம்லெட் காணாம போகும், அதுக்கப்புறம் கல்லாலேருந்து பணம் காணாம போகும், கல்லாலேருந்து பணம் திருநவன் ஆப்போசிட்டில் கடை போடுவான். உங்கள் கடைக்கு வர கஸ்டமர்லாம் அவன் கடைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்த்து பொறாமப்படுவீங்க, இதை பார்த்து அவன் பொறாமப்படுவான். அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் கூட போகிறக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியும். சமோசாக்கு எதுக்குடா பொண்டாட்டி ஒதுக்கி எடுத்துகிட்டு போகிற? எப்பா சாமி, நீ ஏன் இந்த கேஸை பாடுறா? ஓகே, என்னடா பண்ண போகிற? நாளைக்கு வந்து என்ன ஆஃபீஸில் மீட் பண்ணுங்கள். தயவு செய்து இங்கிருந்து போங்க. சரியான கிறுக்கனா இருப்பானோ? சமோசாக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷனுங்கிறான். யா காட் இட். ஒரு நாளைக்கு இந்த கடையில் 1000-லேருந்து 1500 பேர் வரைக்கும் டீ சாப்பிட வருவாங்க. எல்லாத்தையும் விசாரிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ இந்த கடைக்கு ரெகுலராக வர்றது யார், இந்த கடையில் வேலை செய்கிறது யாருன்னு தெரிஞ்சால் நம்ம ஆளை கண்டுபிடிச்சிடலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் சமோசா மாஸ்டர், 2வது டீ மாஸ்டர், அப்புறம் எப்போவுமே இங்கே சும்மா உட்காந்துருக்கவன் இங்கே வர பேச்சுலர் பையன், அங்கே இருக்கிற ஒரு நாய். பார்க்க லூசு மாதிரி இருந்தா, ஆஃபீஸ்லாம் நல்லா தான் வச்சுருக்கான். செட்டப்லாம் பயங்கரமாக இருக்கே. கண்டுபிடிச்சிடுவானோ? சார் சார், கால் மீ ஏஜென்ட். ஏஜென்ட் சார். லெட்ஸ் பிகின் த கேம். நான் ஜூஸ் நீங்கள் தான் சொன்னீங்களா? ஏய் கையறா. எத்தனை வருஷமாக இந்த கடையில் சமோசா போடுறேன்? உனக்கு எதுக்கு? சும்மா சொல்லு, எத்தனை வருஷமாக சமோசா போடுறேன்? 10 வருஷமாக போட்டுன்னு இருக்கேன். வேலை செய்கிற கடையிலே திருடுறது உனக்கு வெக்கமா இல்லை? அடிங்கும்மால யாராண்ட வந்து என்ன பேசின்னு இருக்க? நான் இருந்தா டென்ஷன் ஆகாதுண்ணா. ஊருக்குள்ள தான் உன்னை பற்றி அப்படி பேசுகிறாங்க. எவன்டா எவன்டா சொன்னது? காதர் தான் சொன்னான். காதரா? எங்கே உனக்கு? இப்போ என்ன பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விடுப்பா. இல்லை எப்போ இப்படி தானா? அதெல்லாம் அப்படிதான்ப்பா, விடுப்பா. எதுக்குப்பா? ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 முறையா இல்லை அதுக்கு மேலேயா? அதெல்லாம் கணக்கே இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, விடுப்பா. ஓகே சரி, நீ போகலாம். சரிப்பா, வரப்பா. அவனை எங்க விட்டீங்க? எனக்கு அவன் மேல தாங்க சந்தேகமா இருக்கு. அவன் எடுத்துருக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க? எடுத்துருக்க மாட்டான். எப்படிங்க சொல்றீங்க? உங்கள் கடை சமோசாவில் என்ன போடுறீங்க? உருளைக்கிழங்கு போடுறோம். ஓகே, ஏங்க உருளைக்கிழங்கா வெடுக்காதுங்க என்னங்க சம்பந்தம்?
அவனுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குங்க. அதுக்கு அவனுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது. அவன் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு எடுத்துருக்க மாட்டான். அதேமாரி ஆசைப்பட்டு ஒரு சமோசா சாப்பிட்ருந்தாலும் இன்னொன்று எடுத்துருக்க மாட்டான். அதேமாரி அவன் எடுத்திருந்தாலும் டெய்லி எடுத்துருக்க மாட்டான். புரிஞ்சுதா? கரெக்டு தான். அப்ப வேற யாரு? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. அண்ணே என்னண்ணே கூப்பிட்டீங்களா? என்ன மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. வேலையெல்லாம் பயங்கரமா? பரவாயில்லண்ணே, வேலைலாம் ரொம்ப நல்லாவே போகுது. உங்கள் ஓனர் சம்பளம்லாம் கரெக்டாக தராரா? அதெல்லாம் கரெக்டாக இருப்பா அப்படி. அப்புறம் ஏன் மாஸ்டர் சமோசா ஊற்றுற நீங்கள்? சமோசானா என்னண்ணே? தெரியாத மாதிரி நடிக்க. சத்தியமாக நல்லா இருக்கண்ணே. மற்றவங்களாம் கூட வந்து போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரெகுலர் இந்த கடையில் தானே இல்லைண்ணே. ஸோ உங்களை மாரி யாரும் சமோசா எடுக்கிறது தானே? ஸோ எடுத்தால் நீங்கள் தான் எடுக்கணும். அப்படி பண்ணுறா இல்லைண்ணே. ஓ, நீங்கள் சொல்கிறத பார்த்தா பொய் மாதிரியே இருக்கே, உண்மை மாதிரியே தோணலையே. சத்தியமாக நான்லாம் மதுரைக்காரண்ணே, பொய் சொல்ல மாட்டேண்ணே. நான்லாம் மதுரைண்ணே. என்னண்ணே எப்படி சொல்கிறேண்ணே? பொய் சொல்ல மாட்டேண்ணே. சரி நீங்கள் போங்க சார். இவனை ஏங்க விட்டீங்க? இவன் எடுக்கல. அது எப்படி நீங்க சொல்றீங்க? இவன் பண்ணியிருக்க மாட்டான். அவன் தாங்க பண்ணியிருக்கான். இவன் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் எடுக்கல. அவன் தாங்க பண்ணான். இவன் எடுக்கல. அவன் தாங்க பண்ணியிருக்கான். இவன் எடுக்கல. இவன் அவன் தாங்க எடுக்கல. எடுத்தான். இவன் எடுக்கல. இவன் எடுக்கல. எடுக்கல. ஏன்னா அவன் மதுரைக்காரன், பொய் சொல்ல மாட்டான். டிடெக்டிவ் ரூல் புக் ரூல் நம்பர் 17 இருக்கு, படிக்கல? ப்ரோ ஹாய். காலேஜ் படிக்கிறீங்களா? ஆமாம். ஓ, எந்த காலேஜ்? எஸ்ஆர்எம்ல செமஸ்டர் 2 நாளில் முடிய போகுது. டெய்லி இந்த கடையில் தான் டீ சாப்பிடுங்களா? இங்கே தான் சாப்பிடுவேன். பேச்சுலர்ஸ்? ஆமாம். ரூமில் எத்தனை பேர்? 4 பேர் நாங்கள். இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? இருக்கே. ஓகே ஃபைன், தேங்க்யூ. இப்ப இவனுக்கு என்ன? வெரி சிம்பிள். அவன் பேச்சுலர் பசங்க, ரூமில் 4 பேர் இருக்காங்க. 2 எடுத்துகிட்டு போனால் யாருக்கும் பத்தாது. அதேமாரி அவன் அக்கௌண்ட்டில் தான் சாப்பிட்றான். இன்னும் 2 நாளில் செமஸ்டர் முடிய போது அப்படியே கிளம்ப போகிறாங்க. அவன் அக்கௌண்ட்டே செட்டில் பண்ணுவானு தெரியல. அவன் திருட வேண்டிய அவசியம் இல்லை. என்னதே ஏங்க? அப்ப எனக்கு எப்படி காசு வரும்? அது உங்கள் பிரச்சனை. இப்ப நீ இப்ப என்னதான் கண்டுபிடிச்ச? தயவு செய்து வெளியே போகிறீங்களா? யோ, நீ தானே வா சொன்ன? கெட் அவுட். நீ தானே வந்து சமோசா கண்டுபிடிக்கிறேன்ன? ஐ சே கெட் அவுட். பொடாலு சுக்குதி. ஒரு நாளைக்கு இந்த கடையில் 1000-லேருந்து 1500 பேர் வரைக்கும் டீ சாப்பிட வருவாங்க. எல்லாத்தையும் விசாரிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போ இந்த கடைக்கு ரெகுலராக வர்றது யார், இந்த கடையில் வேலை செய்கிறது யாருன்னு தெரிஞ்சால் நம்ம ஆளை கண்டுபிடிச்சிடலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் சமோசா மாஸ்டர், 2வது டீ மாஸ்டர், அப்புறம் எப்போவுமே இங்கே சும்மா உட்காந்துருக்கவன் இங்கே வர பேச்சுலர் பையன், அங்கே இருக்கிற ஒரு நாய். இதில் நான் சொல்லாத ஒரு ஆள் இருக்காங்க.
தம்பி, எந்த ஸ்கூலில் படிக்கிற? இந்த ஸ்கூல் என்ன கிளாஸ்? 5th. நல்லா படிப்பியா? ம். இந்த சாக்லேட் நல்லா படி. எங்கள் அப்பாவோட கடைசி கேஸில் ராபின்ஹுட் அவர் அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா ராபின்ஹுட் நல்லவர். இருக்கிறவங்ககிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் ராபின்ஹுட். என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸில் இவன் தான் ராபின்ஹுட்.